அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் கதவை உடைத்து உள்ளே நுழைந்தார். தங்கை குர்ஆன் ஓதிக் கொண்டிருந்தாள். கோபத்தில் தங்கையை அடித்தார். அவள் வாயிலிருந்து ரத்தம் வழிந்தது. ஆனால் அவள் அழவில்லை. அமைதியாக நின்று சொன்னாள், உமர், நீ என்ன செய்ய விரும்பினாலும் செய். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டோம். உமர் கொஞ்சம் கலங்கினார். ஏனென்றால் அவர் முன்னாடி யாரும் இப்படி பேசியதில்லை. அந்த ரத்தம், அந்த வார்த்தைகள் உமரின் இதயத்தை லேசாக்கியது. கண்கள் கலங்கின. குர்ஆனை தொட்டு பார்க்க போனார். ஆனால் தங்கையோ, இது அல்லாஹ்வின் வார்த்தைகள், இதை சுத்தமில்லாமல் தொடக்கூடாது என்றார். பிறகு சுத்தமாகிவிட்டு ஓதினார். தாஹா, நபியே, நீர் துன்பப்படுவதற்காக நாம் இந்த குர்ஆனை உம்மீது இறக்கவில்லை. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். என்னை தவிர வேறு நாயன் இல்லை. ஆகவே என்னையே நீர் வணங்கும், என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலைநிறுத்துவீராக. ஒரு கணம் யோசித்த உமர், இது அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்பதை உணர்ந்தார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த தார் அல் அர்கம்க்கு சென்றார். கதவை தட்டினார். சஹாபி ஒருவர் சொன்னார், உமர் வாளுடன் வந்திருக்கிறார். சஹாபாக்கள் பயந்தனர். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், திறக்கவும். நண்பனாக வந்தால் வரவேற்போம், எதிரியாக வந்தால் அவனது வாளாலேயே கொல்வோம் என்றார். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி சென்று உமரை உள்ளே இழுத்து, என்ன விஷயம் உமர்? பிறகு உமர், நான் இஸ்லாத்தை ஏற்க வந்தேன் என்று கூறி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் சொன்னவுடன், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். முஸ்லிம்கள் கூச்சலிட்டனர். உணர்ச்சி பொங்க உமரை வரவேற்றனர். நபியின் துஆ உண்மையானது. இஸ்லாம் இனி ரகசியம் அல்ல, பகிரங்கமான வெற்றியானது. முஸ்லிம்கள் தைரியமாக காபாவில் தொழுதனர். உமர் இஸ்லாத்திற்கு வந்தது குறைஷிகளுக்கு பயத்தை கொடுத்தது. அல்லாஹ் உமர் ரலி அவர்களை பொருந்திக் கொண்டான். இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய உதவியை அல்லாஹ்வே செய்து கொடுத்தான். அல்லாஹ்வே போதுமானவன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.